சேர்ந்து வாழும் காட்சி ஊட்டி பார்க்கிறேன். காட்சியாவும் நிசமா மாற கூட்டி போகிறேன். ஓ சாமி பார்த்து கும்பிடும் போதும் நீதானே நெஞ்சில் இருக்க. சும்மா ஒரு பாட சொல்லி கேட்டீங்க. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி இந்த பாட்ட சும்மா பாடி பார்த்தேன். சரி, ஓகே. இன்னைக்கு விளாகில் பார்த்தீங்கன்னா, காலையில ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டாப்பில் வந்து ஒரு கதை இருக்குது. என்னன்னா, இந்த டாப் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கியிருந்தேன்ப்பா. ஆனால் ஒரு பேட் வைப்ரேஷன் கண்ணில் அது பட்டுடுச்சு. ரோட்டில் நடந்து போகிறப்போ ஒரு மாறி பார்வை பார்த்துச்சு. அந்த ஒரு பேட் வைப்ரேஷன்லேயே அது டர்ருன்னு கிழிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள் நெகட்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். அந்த ஒரு டைம் தான் அந்த டாப் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா கிழிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தெரியாமையே ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தான் இன்றைக்கும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி புதினா சாதம் தான் வந்து பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சிம்பிள் தான். பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உளுந்து இல்லைன்னா கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வதக்கிட்டு இதையும் சேர்த்து இந்த கீரையும் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக வதக்கி நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து கிளறிட வேண்டிதான். வேணும்னா நம்ம வந்து கொத்தமல்லி இருக்குல்ல, அதுவும் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்து மிக்ஸியில் ஏதாவது அரைக்கிறேன் அப்படின்னா என் பையன் இந்த மாதிரி தான் பின்னாடி வந்து பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும் அவன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் கிளப்பி விடுறது தான் வேலை. தம்பியும் வந்து ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் என்னோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.